ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட் பார்த்துடலாமா வாங்க. இது சோம்பு கீரைங்க. பெருஞ்சீரகம் நாங்கள் சொல்லுவோம், இங்கே உள்ளவங்க சோம்புன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையும் கீரைக்கு கூட போட்டு கடைவாங்க. அல்லாமல் இதை பருப்பு வடை பண்ணக்கூடிய டைம் இந்த பருப்பு வடை கூடயும் இந்த கீரையை கட் பண்ணி போட்டு பண்ணுவாங்க. இந்த ஊரில் வந்து தான் இதெல்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டதுங்க. பார்க்குறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நானும் அது கூட பழகிட்டேன். அதே மாதிரி இது வந்து மணத்தக்காளி கீரைங்க. அங்கே இங்கேயுமா நிறைய முளைச்சி நிற்கிது, பிடுங்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, நான் ஃபுல்லாகவே பிடுங்கி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அரைக்கீரையும் சின்ன சின்னதாக முளைச்சி நிற்கிது, என்னென்னு தெரியல, சின்னதுலேயே பூ பூத்துருது. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன். கீரையாட்டு நம்ம இன்றைக்கி கடைஞ்சிடலான்ட்டு. அதே மாதிரி குக்கும்பருங்க இன்றைக்கி வெட்டி எடுத்துட்டேன். 2 இருந்துச்சு, ஒன்று சின்னதாக இருந்துச்சு. சரி விட்டால் அது பெருசாகாது, ஏன்னா சின்னதுலேயே காய்ச்சிருச்சு, அதனால் அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். 3 சின்னதாக குக்கும்பர் பறித்து எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒன்றே நின்றுச்சு, செரி டொமேட்டோவும் நின்றுச்சு, அதையும் ஒரு கைப்பிடி இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, நம்ம பறிக்கிற கீரையெல்லாம் உடனே வாடி போயிடுது, கடையிலேருந்து வாங்குற கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதனாலேன்னு தெரியல. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.